வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பு செயலாளர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நீதியரசர் கவாய் மற்றும் மாஷி ஆகியோர் அமர்வுல டாஸ்மாக் நிறுவனத்துல இடி நடத்திய ரெய்டு மற்றும் மொபைல் போன்ஸ் உள்ளிட்டவற்றை எல்லாம் பறிமுதல் செய்து நகலெடுத்தது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தது. அதுல வழங்கப்பட்ட தீர்ப்பை பார்த்தோம், தடை விதித்திருந்தார்கள். இதுல நீதியரசர்கள் எழுப்பின கேள்வி, கார்பரேஷனே எப்படி நீங்க சம்பந்தப்படுத்த முடியும் அப்படின்ற அந்த கேள்வியை அவர்கள் எழுப்பியிருந்தார்கள். ஆனா இடி தரப்பு 1000 கோடிக்கு ஊழல் நடந்திருக்கிறது, அவர்களை விசாரிக்காமல் எப்படி விடுவது அப்படின்ற வாதங்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது முதல்ல ஒரு சின்ன பேசிக் இன்ட்ரோடக்ஷன், அதாவது கேட்கிறவங்களுக்கு நம்மளுடைய வியூவர்ஸ், உங்களுடைய வாடிக்கையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முதல்ல என்ன அப்படின்னா, இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இதனுடைய வேலை என்ன? ரைட், இவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்டது தான். ஆனா பணம் சம்பந்தப்பட்டது 4 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒன்னு ஸ்டேட்ல லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி, அதுக்கப்புறம் ஒருவேளை வருமானத்துல முன்ன இருந்தால் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். சப்போஸ் அந்த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கூட ஏதோ கிரைம் இருக்குது, கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிறதுக்கு சிபிஐ 1, 2, 3. 4வதாக ஒரு துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இது பெரும்பாலும் எதுக்காக அப்படின்னா, ஒரு பணம், கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவது, அதை ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸா செய்யறது. அதாவது உண்மையா சொல்ல போனா இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதே உலகளாவிய ஒரு இது மாதிரிதான், ஒரு ஸ்கீம். அதாவது என்னன்னா, அந்த 2000 2001 கொஞ்சம் இந்த பயங்கரவாதங்க ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருந்தப்போ ஐக்கிய நாடுகள் சபையில் அதை பேசி, அதாவது இந்த பயங்கரவாத குழுக்களுக்கோ அல்லது அவங்களுக்கு கடத்தல் மூலம் சில லாபங்கள் கிடைப்பதற்கோ உண்டான சர்வதேச அளவிலான கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ அமலாக்கத்துறைக்கான அதிகாரம் 5 இடத்துல வருது, 5 சட்டங்கள். ஒரு சட்டம் ஃபெரா, இன்னொன்று ஃபெமா, அதுக்கப்புறம் காஃபி ஃபோசா, அதுக்கப்புறம் பிஎம்எல்ஏ, அதுக்கப்புறம் அயல் நாட்டுக்கு தப்பி போறாங்க இல்லையா நம்ம இவங்க, ஃபெவோ அப்படின்னு சொல்லுவோம். ஃபாரினுக்கு இந்த மாதிரி இங்க இருந்து தப்பிச்சு போனவங்களை பிடிக்கிறது. அப்புறம் நர்காட்டிக்ஸ், போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமா. இது ஏதாவது இருந்தால் மட்டும்தான் இடி வரலாம். ரைட், இதுல இதை அமலாக்குறதுக்கு பேர் தான் அமலாக்கத்துறை. ஓகே, இதை ரொம்ப தெளிவா 2002 ஐயா வாஜ்பாய் அவர்களுடைய அரசுல முதல்ல அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே தெளிவா சொல்றாங்க, உங்களுக்கு பெரிய சிறப்பதிகாரம்லாம் எதுவும் இல்லை. அதாவது லஞ்ச ஊழல் தடுப்பு டிவிஎஸ்சி அந்தந்த மாநிலங்களில் இருப்பவை, அவைகளால் கையாள முடியாத கேள்வி கேட்க வேண்டிய தருணம் இருந்தால் அதுல ஐடி, அந்த இன்கம் டாக்ஸ்ல கூட வெள்ளை கருப்பு பணங்கள், அதாவது கணக்கில் காட்டப்படாத பணங்கள் மட்டுமே இருக்குமே, ஆனால் அதை ஐடி பார்த்துக்கலாம். அதுல ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், இதுல ஒரு பின்புலம், ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு குரூப் இன்வால்வ் ஆயிருக்கு, அதை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இருக்கு, கண்டுபிடிக்க வேண்டியதுன்னா அது சிபிஐ. இதை தாண்டி பெரும்பாலும் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ங்கிறது நம்ம நாட்டை விட்டு வெளியே பணப்புழக்கங்கள் நடப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இவங்களுக்கான சிறப்பு அதிகாரம். அதுல 2018 நம்ம ஆளுங்க நம்ம மோடி அவர்கள் இந்தியாவை காப்பதற்காக ஒரு சட்ட திருத்தத்தை 2018 கொண்டு என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருந்தால் அதுல நீங்க உள்ள போலாம். ரைட், பிரிடிகேட் அஃபென்ஸ். இந்த பிரிடிகேட் அஃபென்ஸ்ங்கிறது தான் இப்ப கேள்விக்குறியாயிருக்கு. ஒண்ணு என்னன்னா, நம்ம என்ன கேட்டோம், நீங்க இந்த வழக்குல இடி உள்ள வருவதற்கான முகாந்திரம் எது? இந்த 41 எஃப்ஐஆர் நீங்க போட்டதில்லை.
டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாடு போட்டது. இப்ப இதுல அவங்களால கண்டுபிடிக்க முடியாத வகையில ஏதேனும் பெரும் பணப்புழக்கம் இருந்திருந்தால் அவங்க ஐடிக்கு தகவல் கொடுக்க போறாங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். இன்கம் டேக்ஸ் அதை அவங்க வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. பார்த்துட்டு இதுல ஒரு பெரிய கிரிமினல் சதி பின்னாடி இருக்குது அப்படின்னா அவங்க சிபிஐட்ட அசிஸ்டன்ஸ் கேட்பாங்க. ஒருவேளை இவ்வளவு நாளும் விட முடியாத அளவுல இதுல ஏதோ பின்னாடி ஒரு பெரிய ஒரு அழிவு சக்தி, ஒரு பயங்கரவாத சக்தி பின்னாடி இருக்குன்னா இடி உள்ள வரலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நீங்க எந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் உள்ள வந்தோம்னு சொல்றீங்களோ அந்த எஃப்ஐஆர் அத்தனையும் டிவிஎஸ்சி போட்டது. நீங்க உள்ள வர்றதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு? ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு தம்பி, நம்ம இடி டிபார்ட்மெண்ட் இருக்கு. இவங்க யாரு? லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்கிறதுக்கு வந்தவங்க. இந்த அதிகாரிகளே கேரளாவில் ஒரு 2 கோடி, டெல்லியில ஒரு 4 கோடி, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 40 லட்சம் ஒரு டாக்டர்கிட்ட, இப்படி மொத்தம் 7-8 அதிகாரிகள் மேல வழக்கு இருக்கு. அதாவது பிடிக்க வந்த இடத்துல உங்களை தப்பிக்க விடுறதுக்காக எங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டு. இப்போ இப்படி வந்தப்போ என்ன பண்ணுறோம்? அந்தந்த அதிகாரிகளை தான் நம்ம விசாரிக்கிறோம். இப்போ நம்ம போய் ஏப்பா இந்த மாதிரி இந்த அதிகாரிகள் எல்லோருமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்டவங்க, அதனால என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தலைமை அலுவலகம் எங்க இருக்கோ அங்க போய் உட்கார்ந்துட்டு இது எந்த அமைச்சர்கிட்ட வருதோ, பைனான்ஸ் மினிஸ்ட்ரி கண்ட்ரோல்ல வருது அப்படின்னா அவங்க நிர்மலா சீதாராமனையும் ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சுட்டு நம்ம டிவிஎஸ்சி போய் ஏங்க இவங்க எல்லா இடத்துலயும் ஊழல் பண்ணியிருக்காங்க நாங்க பண்றோம் அப்படின்னு ஆய்வு பண்ண முடியுமா? இல்ல ஒட்டுமொத்த தலைமை அலுவலகம், ஒருவேளை நிர்மலா சீதாராமனை கூட விட்டுருங்க, அமைச்சர் வேண்டாம், இந்த டெல்லியில உள்ள ஹெட் ஆபீஸ் இருக்குது, அந்த ஹெட் ஆபீஸ்ல போய் நம்ம சர்ச் நடத்த முடியுமா? அது ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கைன்னு ஏற்றுக்குமா? எந்த அதிகாரி தப்பு பண்ணியிருக்காங்களோ அங்கதான் நீங்க ஆய்வு நடத்தலாம், அவரை விசாரிக்கலாம். அதை விட்டு போட்டு நீங்க எப்படி ஒரு கார்பரேஷன் வந்தீங்க? கார்பரேஷன் மேல கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? அதாவது உங்களுடைய சட்டம், உங்களுடைய பிஎம்எல்ஏ என்ன சொல்லுது? இன்வால்வ் ஆயிருக்கிறவர்கள் யாரேனும் அதுல தவறு செய்திருந்தால், குற்றம் செய்திருந்தால் அந்த கிரிமினல் குற்றத்தின் அடிப்படையில் நீங்க உள்ள வரலாம் சொல்லி இருக்கும் போது இங்க எங்கே அந்த பிரிடிகேட் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இவங்களால பதில் சொல்ல முடியல. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க டிவிஎஸ்சி உள்ள போறப்போ அதிகாரிகளை ஹராஸ் பண்றது இருக்குல்ல, ரைட்? அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்துல, அதாவது எப்படின்னா கேரக்டர் அசாசினேஷன் இது, ரைட்? ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள், அவங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், இவங்களை எல்லாம் விசாரணைக்கு கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது. உடனே இந்த சங்கி கூட்டம், ஒரு கூட்டம் இருக்கும், ஒரு அந்த வாலாட்டுற கூட்டம், உடனே போய் போட்டோ எடுத்து என்ன பாத்தீங்களா இவங்க போறாங்க அவங்க போறாங்க இவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்கன்னு தூக்கி வீடியோ எடுத்து போடுறது. இப்போ அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல், அந்த அதிகாரிகளுக்கு. ஒரு கட்டத்துல என்னவாகும்? சார் எங்களை ஆளை விடுங்க சார், எங்க சொல்லுங்க சார், கையெழுத்து போடுறத போட்டு போயிடும். அவங்களுடைய நோக்கம் அதுதான். இதுல நோக்கம், அவர்களுடைய அல்டிமேட் எய்ம் எது அப்படின்னா திமுக அரசு மீது ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வரணும், அதுக்கு அப்ரூவரா இந்த அதிகாரிகளை மாத்தணும். இதுக்காகத்தான் அவங்க இந்த வேலையை பார்த்தது. இதை உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக உணர்ந்து கொண்டது. அதனாலதான் யூ கிராஸ்ட் ஆல் யுவர் லிமிட். ஓகே, உங்களுக்கு அதிகாரம் இல்லாத இடத்தில் நீங்கள் தலையை காட்டுவது ஒன்று. இன்னொன்று, மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேஷன்ல நீங்க பண்றதுக்கான உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. 2. மூன்றாவது, ஒரு மாநில ஒன்றிய அரசிற்கான கூட்டாட்சிக்கான சில கடமைகள், அடிப்படை விஷயங்கள், இதையும் நீங்க கடைபிடிக்கிறது இல்லை. ஏனோ தானோ என்று எடுத்தேன் கவிழ்த்தேன்னு நீங்க பண்ணிருக்கீங்க. இதை உடனே பாருங்க. இட் இஸ் ஸ்டேட். இதுதான் இப்ப நடந்திருக்கு. 3 விஷயம் அவங்க அதில் சுட்டி காட்டுறாங்க. உங்களுக்கான முகாந்திரம் எது? 1. 2வது, தனி மனிதர்கள் செய்கிற குற்றங்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு கார்பரேஷனையே குற்றவாளி ஆகுது? கார்பரேஷனை எப்படி நீங்க பண்ண முடியும்? ரைட். 3வது,
நீங்க அப்படி விசாரணைக்கு போனால் கூட ம். எந்த அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் இருக்கிறதோ அவர்களை விட்டு ஏன் நீங்கள் ஒரு அலுவலகத்தில் போய் ஹராஸ் பண்ணுகிறீர்கள்? ம். ஒரு மாநில அரசு அதை செய்து கொண்டிருக்கிற போது, அதன் கடமையை செய்து கொண்டிருக்கிற போது நீங்கள் எப்படி உள்ளே வந்தீர்கள்? இந்த கேள்விகளுக்கு கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் த ஓகே. யூடி டிபார்ட்மெண்ட் ரிப்ளை. எதுவும் கிடையாது. சோ அவங்க சொல்லிட்டாங்க, எந்த முகாந்திரமும் இல்லாததுனால நாங்க வந்து அதை ஸ்டே பண்ணியிருக்கோம், வக்கேஷன் முடிட்டோம், அப்புறம் நீங்க வாங்க வந்து கொடுங்க, ம். பார்த்துக்கோ. ஓகே. இப்ப இது சட்ட ரீதியாக டாஸ்மாக், இடி, டிவிஎஸ்சி, தமிழ்நாடு அரசு இது தொடர்பான விஷயமா பார்க்க முடியுது. இதை தாண்டி பொலிட்டிக்கலா இதனுடைய காம்ப்ளெக்சிட்டியை வந்து தொடர்ந்து சமூக வலைதளங்கள்லையும் சரி, ஊடகங்கள்லையும் சரி, அல்லது பாஜக தரப்புலையும் சரி முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் குறிப்பா தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருடைய நண்பர்கள், அதுக்கப்புறம் திரைத்துறையைச் சேர்ந்த பல்வேறு நபர்கள் என்று பலரையும் இதில் தொடர்பு படுத்தி ஒரு பெரிய நெக்சஸ் இருப்பது போன்ற ஒரு விவாதம் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான், அதாவது இந்த சங்கிகளுக்கு மண்டையில சரக்கு கிடையாது அப்படிங்கிறது எப்படின்னா, எந்த மாநிலத்துக்கு போனாலும் 1000 கோடி டாஸ்மாக் தான். நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலும் 1000 கோடி, ஜார்க்கண்ட்லயும் 1000 கோடி, தெலுங்கானாவிலையும் 1000 கோடி, தமிழ்நாட்டிலையும் 1000 கோடி. இப்ப இத தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேட்போமே, ஏப்பா இது ஒரு நாடகம் மாதிரி தெரியல உங்களுக்கு? எங்க போனாலும் 1000 கோடி, ரைட்? அது ஒருவேளை நான் சொல்றேன், நம்மளோட தெலுங்கானா கொஞ்சம் சின்ன மாநிலம், ஒரு 900 கோடி சொல்லுங்க. டெல்லி ஒரு யூனியன் டெரிட்டரி, அங்கேயும் 1000 கோடி. ஏண்டா நாங்க இவ்வளவு பெரிய மாநிலம், எங்களையும் 1000 கோடினா எங்களை அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா அது? இல்லையா? நான் சொல்றது என்னன்னா, அப்போ இவங்களுக்கு ஒரு சீன் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. 1000 கோடி, இதுல முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இவங்களை நீங்க டார்கெட் பண்ணுங்க. இது அவங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட நாடகம். அதுல ஹீரோ யார் அப்படின்னு கேட்டா இடி டிபார்ட்மெண்ட். இந்த பக்கவாத்தியங்கள் தான் இந்த சங்கிகள், அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற சங்கிகள், அந்த மாநில பாஜக தலைவர்கள், இவங்கெல்லாம் அந்த துணை கதாபாத்திரங்கள் கூட வருவாங்கல்ல, அந்த சங்கி கூட்டம். அதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், துணை முதலமைச்சர் எங்க இருந்து வந்தார் இதுல? துணை முதலமைச்சர் ஏதாவது ஒரு படத்தை அவரு இந்த துணை முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு பிறகு எங்கேயாவது அவர் சம்மந்தப்பட்டிருக்காரா? சினிமா உலகத்தோட அவர் சம்மந்தப்பட்டிருக்காரா? இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இடி அதிகாரிகள் வந்து என்கொயரிக்கு போன போது அந்த டாஸ்மாக் எம்டி வந்து அவரு வாட்ஸ்அப்ல சாட் பண்ணதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தாரு. அந்த ஆதாரங்கள் எல்லாம் வந்து அவர் வீட்டு வாசல்லே கிடந்தது, அதெல்லாம் கைப்பற்றி இருக்கோம். அதுலதான் வந்து டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் சம்பந்தப்படுறாரு, ரத்தீஷ் சம்பந்தப்படுறாரு. இவங்க எல்லாருமே வந்து உதயநிதியினுடைய நெட்வொர்க்ல இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அதை கனெக்ட் பண்றாங்க. இல்ல, நான் கேக்குறேன், இந்த மாதிரி எவனாவது ஒரு கேனயம் செய்வானா? இத ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அதாவது அவர் வந்து ஒரு தப்பு பண்றாராம், அந்த தப்புக்கு ஒரு எவிடன்சஸ் இருக்குதா, அந்த எவிடன்சஸ் வந்து அவர் பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கிறாரா, இவர் போறாரா, யாரு இடி போகும்போது வீட்டு வாசல்ல அப்படி போட்டு விடுறாரு. யாரு? ஐஏஎஸ் அதிகாரி. சார் வீட்டு வாசல்ல போட்டிருக்கேன் சார் அப்படின்னு. உடனே வீட்டு வாசல்ல போய் இவங்க அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து அதை அப்படியே சேர்த்து வச்சு, இது 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 ஒருவேளை வந்து எனக்கு தெரிஞ்சு உத்தரப்பிரதேசக்காரன் கூட நம்ப மாட்டான், தமிழ்நாடு நம்புமா? இல்ல, என்ன கொடுமை அது? அது எப்படி ஏங்க? ஒரு 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 தவறு நடக்குது தம்பி, யதார்த்தம். நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்க, ரைட், சின்ன பிள்ளைங்க, 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க இருக்குன்னு வைங்களேன். அந்த பிள்ளைங்க ஒரு தப்பு செஞ்சுட்டாவே, ஒரு சின்ன தப்பு, ஒரு பேனாவை உடைச்சிட்டாவோ, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதை நம்மகிட்ட மறைக்கிறதுக்கு. 8ஆம் கிளாஸுக்கு இருக்கிற அறிவு இந்த சங்கிகளுக்கு இல்லாம போயிட்டு பாருங்களேன். ஏண்டா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் அவ்வளவுத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு நீங்க வரும்போது கையில கொடுக்கலாம்னு உட்கார்ந்துட்டு இருந்தாரா அவரு? இது என்ன நியாயம்? ஒண்ணு. இன்னொன்னு தம்பி, அவருடைய போன் முழுவதையும் கேப்சர் பண்றதுக்கு உங்களுக்கு யார் ரைட் கொடுத்தா? உங்களுக்கு எந்த ரைட்ல நீங்க அவர்கிட்ட போய் இதை பண்றீங்க? இல்ல, அவங்களுக்கு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ற அதிகாரம் இருக்குல்ல சார், கலெக்டிங் எவிடன்ஸ்ன்ற அதிகாரம் உங்களுக்கு இருக்குல்ல சார்? தம்பி, எவிடன்ஸுக்கு நீங்க உங்ககிட்ட இருந்து நான் வாங்கணும்னா அதுக்கான முன் இது வந்து என்கிட்ட இருக்கணும்ல. வாட்ஸ்அப் மூலமா இவர் வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்காரு. இப்ப சப்போஸ் இந்திரகுமாருக்கு நான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வரணும்னா எனக்கு வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடி இந்திரகுமாரினுடைய சாட்சியங்கள் எது எதெல்லாம் அப்படின்னு எனக்கு இருக்கணும்ல. இருந்தா தானே நான் உங்ககிட்ட வந்து கேட்க முடியும். வந்த உடனே நான் உங்க ஐபோனை உங்க போனை புடுங்க வேண்டியது
புடிங்கிட்டு அதுல இருந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம்னா நீங்க எதை எடுத்தீங்கன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு 1008 பர்சனல் இருக்கு ஒரு செல்போன்ல. நீங்க எப்படி அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவர்கிட்ட எடுத்து கேட்டீங்களா இதுன்ட்டு? அது எப்படி எடுக்க முடியும்? ஒரு மனுஷனுக்கு பிரைவேசி கிடையாதா? அவரு குற்றச்சாட்டு பண்ணி இருக்கிறாருங்கிறதுக்கான ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? எவிடன்ஸ் இருக்கா? தம்பி, அவரு வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவரு வந்து தவறு செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? கேட்டிருக்குது. சமூக அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து கைது செய்யப்பட்டிருப்பது டாஸ்மாகினுடைய மேலாண் இயக்குனர் கைது செய்யப்படுறாரு. அவர் கைது செய்யப்பட்டு அவர் நிரபராதியா இருந்தாருன்னா நிரூபிச்சுட்டு வெளியே வரட்டும். அரசாங்கம் ஏன் பதறி போய் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அவரை காப்பாத்த நினைக்குது? அப்ப இதுல அவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து அறிவுங்கிறது மாநிலம், ஒன்றியம் இதனுடைய ஆட்சி முறைனா என்னன்னு தெரியாத குப்பைங்க. அதுங்க இந்த கூவைகளினுடைய இந்த மொத்தமும் அறிவில்லாத அரசியல் அறிவில்லாத. ஏண்டா ஒரு மாநிலத்தை நாங்க நடத்திட்டு இருக்கோம், எங்களுடைய அதிகாரியை வந்து நீ தேவையில்லாம இம்சை பண்ணுவ, நாங்க பாத்துக்கிட்டு இருப்போமா? உனக்கு கொஞ்சமாவது அந்த அறிவு இருக்குதா? இந்த கேள்வி கேட்கறவன்ட்ட எல்லாம் கேளுங்களேன். என் மாநிலத்துல இருக்கக்கூடிய நம்ம எதுக்காக வந்து நம்மளுடைய அதிகாரிகளுக்கான அந்த உரிமையை பாதுகாக்கிறோம்னா மாநிலத்துக்கு இருக்கிற உரிமை அது. மாநில உரிமையை நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சார், நான் என்ன கேட்கிறேன், நீ எத்தனையோ அதிகாரிகள் மீது உங்களுக்கு வழக்கு இருக்கலாம், நீங்க பாருங்க, எவிடன்ஸ் இருந்தா ப்ரூஃப் பண்ணுங்க. நம்ம நாட் எகெயின்ஸ்ட் ஒண்ணு வச்சுக்கோங்க, தவறு நடந்திருந்தால் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதனால் தான் நாமே வந்து அதுல எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். தவறு இருந்தா எடுங்க, முறைப்படி எடுங்க. நம்ம கேட்கறது தம்பி, முறையா செஞ்சிருக்கீங்களாங்கிறது. ரைட், உனக்கு வந்து நீ இடி டிபார்ட்மெண்ட், உனக்கு சர்வாதிகாரம் இங்க யாரும் கொடுக்கல. இங்க இருக்கிறவனை எல்லாம் ஹராஸ் பண்றதுதான் உன் வேலை அப்படின்னா, ஆடா நீ இவன் எவ்வளவு பெரிய யோக்கியனும் அந்த இடி காரணம். நம்ம சேலத்துல குணசேகரம்னு பாஜக தலைவருக்கு ஒரு நிலத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டான்ட்டு பாவம் அந்த விவசாயிகள், கண்ணையா கிருஷ்ணன் 2 விவசாயிகள் வெறுமனே ஒரு 450 ரூபா அவர் அக்கௌண்ட்ல அதிகபட்சம் அவர் வச்சிருந்தது. அதுக்கு இடி டிபார்ட்மெண்ட் போய் நோட்டீஸ் விட்டுச்சு. என்னன்னு, நீங்க வந்து பணப்பரிமாற்றத்தில் கருப்பு பணமா உங்க அக்கௌண்ட்ல இருந்து கருப்பு பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பிச்சு. உண்டே இல்லையா இந்திரகுமார்? அப்ப இதான் இடி. ஒரு சாதாரண ஒரு பாஜகவினுடைய மாவட்ட தலைவர் சொன்னா ஓடி போய் பிடிக்கிறது. இதுதான் நம்ம இப்ப ஏவி விட்டோம்னா ஒரு நாய் ஓடும் பாருங்களேன், அந்த மாதிரி போற மாதிரி ஒரு இடி போகும்னா அப்புறம் இந்த இடிக்கு என்ன? அதைத்தான் உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லுச்சு, யூ ஹவ் லாஸ்ட் யுவர் கிரெடிபிலிட்டி. இதை விட கேவலமா ஒண்ணும் சொல்ல முடியாது. இதுல சார், இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தொடர்ந்து சம்பந்தப்படுத்தி பேசுறதனுடைய நோக்கம் என்ன? அவர் தொடர்ந்து ஏன் குறிவைக்கப்படுறாருன்னு நினைக்கிறீங்க? அதாவதுமா, இந்த இயக்கம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற இயக்கம் தான் இந்த சங்கிகளுக்கும் பார்ப்பனியவாதிகளுக்கும் தொடர்ந்து வந்து ஒரு நைட்மேர்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு 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 இதை தந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, உதயாவை கெட்ட பேர் ஆக்கிட்டோம்னா, ஓகே, நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி மேல இப்படி ஒரு கெட்ட பேரை உருவாக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு கிரேஸ் இல்லாம போயிடும். அப்போ அடுத்த தலைமுறை அப்படிங்கிறத தூக்கி நிறுத்துறதுக்கு திமுகவுல ஒரு லாஸ் வரலாம், இர்ரிப்பேரபிள் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது அதை மீட்டெடுக்க முடியாத ஒரு லாஸ் உருவாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும்ல அவர் எங்க போனாரு. அந்த துணை முதலமைச்சர் உள்ளபடி சொல்ல போனா துணை முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு அவருக்கு வந்து ஓய்வொழிச்சல் இல்லாமல் அவர் ஓடிக்கொண்டு இருப்பதும், திட்டங்கள் மக்களை துவக்கி வைப்பதும், திட்டங்களை பார்ப்பதும், மக்களை பார்ப்பதுமாக அவர் போய்கொண்டிருக்கிறார். இதுல போய் அவர் எதுக்கு இந்த வேலையை பார்க்க போறாரு? என்ன தேவை வந்தது? அது நீங்க சொல்றதுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? இந்த நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட 4 நேரம் நான் பேட்டி கொடுத்துருக்கேன். அதுக்காக நாளைக்கு நீங்க ஒரு தப்பு செஞ்சா அதுக்கு நானா பொறுப்பு? இல்ல நான் ஒரு தப்பு செஞ்சுட்டு அதுக்கு நீங்க பொறுப்பா? ஏங்க இவங்க 2 பேரும் அடிக்கடி பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, ஏங்க பொது வெளியில இருக்கிறோம், மீடியாவில பேசுறோம் அப்படின்னா உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து செய்யற தப்புக்கு இவரு தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட முடியுமா? சொன்னா அதை நாடு ஏத்துக்குமா? சினிமாவில் அவங்க நீங்க யார பிடிக்கணுமோ பிடிங்க, உங்களுக்கு அந்த பவர் இருக்கு, அதை செய்யறத விட்டுப்புட்டு ஒண்ணு என்னன்னா தம்பி, நீங்க இடி ரொம்ப பவர்ஃபுல் தானே, அவர் ஓடி போனாலும் எங்க இருக்கிறாருங்கிறது உங்களால கண்டுபிடிக்க முடியும்ல, புடிச்சு தூக்குங்கிறார்.
யாரா இருந்தாலும் தப்பு இல்லை. நான் இப்பவும் சொல்றேன், பொது வாழ்க்கையில் தவறு செய்தவன், சாமானியன் தவறு செய்தால் அவனுக்கு 5 வருட தண்டனைனா, பொது வாழ்க்கையில இருக்கிறவன் தப்பு செஞ்சா 10 வருஷம் கொடுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு எதுவானாலும் 2 மடங்கு தண்டனை கொடுங்க. ரைட்? ஒருத்தனுக்கு சாதாரணமா 10,000 ரூபாய் ஃபைன் அப்படின்னா, பொது வாழ்க்கையில இருக்கவன் தப்பு செஞ்சான்னா 20,000 ரூபாய் ஃபைன் போடுங்க. அவன் சுத்தமா இருக்கணும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டு இருக்கிற ஒரு மாநிலத்துல நீங்க கெடுப்பீங்க அப்படின்னு சொன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அவங்களுக்கு பயமே இப்ப என்னன்னா தம்பி, இந்தியாவுல நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்ப கடந்த ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 ரோக் எலபென்ட், ஒரு மத யானை அப்படின்னு சொல்லி ஒரு புக் வெளியிட்டார். அதுக்கு கோபால் கவுடா அப்படின்னு சொல்லி முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதியரசர் அவரு பேசும்போது சொல்றாரு, I appreciate and congratulate our Honorable Chief Minister M.K. Stalin, who is now a tall leader in the national arena politics to protect the democracy and federality அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களில் ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு உயர்ந்த உன்னதமான தலைவராக நான் மு.க. ஸ்டாலினை பார்க்கிறேன். யாரு? நானும் நீங்களும் பேசினா வேற சார். பேசினது கோபால் கவுடான்னு சொல்லி முன்னாள் நீதியரசர். அவர் என்ன விஷயம் தெரியாமலா பேசிட்டு இருக்காரு? அதை விட இன்னொன்னு சொல்றேன், கேரளாவுடைய எம்பி ஜான் பிரிட்டாஸ் அவர்கிட்ட ஒவ்வொரு தலைவரை பற்றியும் கேட்டுக்கிட்டே வர்றாங்க. அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் படத்தை காமிச்சு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, கமாண்ட் இன் சீஃப் ஆஃப் சதர்ன் ஸ்டேட் ஆர்மி அப்படின்னு சொல்றாரு. சதர்ன் ஸ்டேட்ஸ் அதனுடைய ஆர்மி, அதாவது தென்னிந்திய படைகளின் உச்சபட்ச படைத்தலைவன் அவர் தான். யாரு? கேரளாவினுடைய எம்பி சொல்றாரு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போதுதான் அந்த சங்கிகளுக்கு அல்லது மோடி பரிவாரங்களுக்கு, அந்த அமித்ஷா கூட்டங்களுக்கு ஒரு பதற்றம் வருது. என்னடா இது, ஒட்டுமொத்தமா இந்தியாவை முடிச்சிடலாம்னு பார்த்தா தமிழ்நாட்டுல மட்டும் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறார். இப்ப அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா, மாண்புமிகு முதலமைச்சர் பக்கத்தில் போவதை விட அடுத்த தலைமுறை, அத ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதனாக நமது துணை முதலமைச்சர் எரிஞ்சு வர்றாரு. அவரை ஆஃப் பண்ணிட்டா, அவருக்கு அழுத்தத்தை கொடுத்துட்டால் திமுக என்கிற இயக்கம் சாமானியமாயிரும். ஒரு அந்த அரசியல் வேகத்தில் இருந்து குறைந்து விடும் என்று நினைக்கிறார்கள். முட்டாள்தனமானது. ஆனால் உறுதியாக சொல்லுகிறேன், இதில் அவர்கள் தோற்று போவது உறுதி. ஏனென்றால் உண்மை நமது பக்கம் இருக்கிறது. என்னைக்கானாலும் சத்தியம் நிச்சயமாக வென்றே தீரும். உங்களுக்கு உதயநிதி அவர்களை சம்பந்தப்படுத்துவதற்கு இப்ப அவங்க சொல்றாங்க தம்பி, என்னன்னா நம்ம ஜார்க்கண்ட் முதலமைச்சர் மாதிரி இல்ல நம்ம இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி முதலமைச்சருக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவால், சிசோடியா, அதே மாதிரி தெலுங்கானாவினுடைய அந்த நம்ம முதலமைச்சருடைய மகள் கவிதா, இவங்க எல்லாருக்கும் ஒரு லிங்க் இருந்தது. அந்த கம்பெனி, எந்த டிஸ்டிலரிஸ் கம்பெனியும் அவங்களும் சந்திச்சு பேசி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு நெக்ஸஸ் இருந்தது. நீங்க அதை ப்ரொசீட் பண்ண முடிஞ்சது. இங்க முதலமைச்சர் எந்த இடத்துக்கு வந்தார்? இந்த டாஸ்மாக்ல போட்டிருந்த 41 எஃப்ஐஆர் அப்படிங்கிறது அவரு கலெக்ட் பண்ணி தூக்கி கொண்டு முதலமைச்சருக்கும் அமைச்சருக்கும் கொடுத்தாருன்னா எவனாவது நம்புவானா? இத இன்னொன்னு தம்பி, ஒரு பெரிய இது என்னன்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு மன உளைச்சலை உருவாக்குறது. இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பூரா குடியார மாதிரி டேட்டா, ஒன்றிய அரசினுடைய டேட்டா எடுத்து காமிச்சா தமிழ்நாட்டில் மொத்தமே 14% பேர் தான் இந்த ஆல்கஹால் கன்சியூமர்ஸ். 86% பேர் உங்களை மாதிரி என்ன மாதிரி யோக்கியமா அந்த ஆல்கஹாலை கண்டா ஓடி போற கூட்டம். அப்ப இங்க இது தமிழ்நாடு என்னமோ குடிகார கூட்டம்னு சொல்றானே, இந்த குடிகார தலைவர்களை எல்லாம் எதால அடிக்கிறது? இந்த குடிகார தலைவர்களுடைய இந்த கபோதிகளை எதால் அடிப்பது? நான் கேட்கிறேன். இவங்க எல்லாரும் பேசும்போது இந்த குடிகார தலைவன் எல்லாம் என்ன பேசுறான்? குடிக்கு நீங்க டார்கெட் பிக்ஸ் பண்றீங்க. ஆனா முட்டாப்பையில
நாங்க தொழில்துறையில டார்கெட் பிக்ஸ் பண்ணோம். இந்தியாவில் முதல் மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்று. கொண்டு வந்திருக்கோமா இல்லையா? 36,838 தொழிற்சாலைகளுடன் நம்பர் 1. 18,34,000 தொழிலாளர்களோடு இந்தியாவில் நம்பர் 1. சுகாதாரத்துறையை முதலிடத்துக்கு கொண்டு வந்துடும் நினைச்சோம். 36 அவார்டு கொடுத்திருக்கு ஒன்றிய அரசு சுகாதாரத்துறைக்கு. இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் 1. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் உயர்கல்வித்துறையிலையும் கல்வித்துறையிலையும் பிள்ளைகளுக்கு வந்து தேவையான உதவித்தொகை கொடுத்து இன்னைக்கு 52% உயர்கல்வி இந்தியாவிலே நம்பர் 1. கல்வியில தம்பி 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நில் டிராப் அவுட் ஒன்றிய அரசு தான் சொல்லுது, நம்ம சொல்ல. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் கிடையாது. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நில் டிராப் அவுட் யாரும் கிடையாது. அதற்கு மேலதான் டிராப் அவுட். அதுவுமே வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு தான். இப்போ ஸ்கூல் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் டிராப் அவுட். 98% வந்து பிள்ளைங்க வர்றாங்க. டிராப் அவுட் இல்லாம +2 வரைக்கும் வந்துடுறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல வந்து கல்வியில முன்னேறிடும். அப்போ நமக்கு கல்வியில இருக்க டார்கெட் தெரியுது, நமக்கு தொழில இருக்கிற டார்கெட் தெரியுது. பொருளாதாரத்துல 9.67 ஜிடிபி கொடுக்கிறோம், அந்த டார்கெட் நமக்கு தெரியுது. ரைட்? ஏழைகளுடைய வாழ்வுக்கு சுகாதாரத்திற்கான டார்கெட் நமக்கு தெரியுது, கல்விக்கான டார்கெட் நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் நமக்கு இதன் மீது அக்கறை இருக்கிறது. சில தலைவர்களுக்கு குடியில் வைக்கிற டார்கெட் மட்டுமே தெரிகிறது. ஏனென்றால் அந்த தலைவர்கள் குடியை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. உங்களுக்கும் பேரலை நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.